உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னா காலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நடைப்பயிற்சி அப்படிதான். இப்ப என்னன்னா 6 பேக்ஸ் 7 பேக்ஸ் அது பையா வயிறு குடல் சுருகி போயிரும் ஐயா. உள்ள இருக்க குடல்லாம் காணாம போயிடும் 6 பேக்ஸ் 7 பேக்ஸ் போனீங்கன்னா. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இளம் பெண்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து உடற்பயிற்சி என்பது இயல்பாக உங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளுங்கள். இந்த ஜிம்முக்கு போய் நீங்கள் உடற்பயிற்சி செய்து அதை இடையிலே விட்டுவிட்டால் உடல் பருமன் கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வணக்கம், நான் உங்க அல்மா சித்தா வேளாளன் பேசுகிறேன். அதாவது நேரங்காலம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. நேரங்காலமே தெரியாம இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா கிறுகிறுக்குது நமக்கு. உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னா காலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நடைப்பயிற்சி அப்படிதான். இல்ல மாலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு தண்டால் எடுப்போம், ஒரு ஓடுவோம், அப்புறம் 2 கம்பி இருக்கும், அதை பிடிச்சிட்டு அப்படியே இப்படி எக்குவோம். அப்புறம் கரலாக்கட்டை இருக்கும், அந்த தூக்கி அப்படி சுத்துவோம். இல்ல அந்த குண்டு எறிதல், ஒரு நல்ல வெயிட்டான இரும்பு இருக்கும், அதை தூக்கி அடிப்போம். ரப்பர் பந்து இருக்குல்ல, அது கல் வச்சு அடுக்கி அதை அடிப்போம். இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த போலீஸ் வேலைக்கு போறவங்க, இந்த இராணுவத்துல வேலைக்கு செய்யறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு தனியா பயிற்சி எடுப்பாங்க. தண்டால் அடிக்கிறது, கரலாக்கட்டை சுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. டெய்லி ஒரு 4 மூட்டை உள்ள அனுப்புறது, இதெல்லாம் இப்ப என்னன்னு தெரியல. அதாவது இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, மெல்லிய இடை அழகு வர்ணிப்பார்கள், இப்படி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வர்ணிப்பார்கள். இப்ப என்னன்னா 6 பேக்ஸ் 7 பேக்ஸ் அது பையா வயிறு குடல் சுருகி போயிரும் ஐயா. உள்ள இருக்க குடல்லாம் காணாம போயிடும் 6 பேக்ஸ் 7 பேக்ஸ் போனீங்கன்னா. போயிட்டு ஜிம்ல உட்காந்து ஜிம்முன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்குயா. உலகத்துல பெரிய அறிவாளி நம்ம தான். 12 மணிக்கு போயிட்டு டுக்குன்னு வரான், அப்படியே ஹார்ட் அட்டாக்ல செத்து போறான். எதுன்னு போட்டு அந்த மிஷின்ல போய் ஜிம்மு இழுக்கிறான். அப்புறம் நம்ம கிட்ட முட்டி வலிக்குது சார், இந்த முட்டில வலிக்குது சார், இந்த கையை தூக்கவே முடியல சார், பசி எடுக்க மாட்டேங்குது சார். 6 பேக் போனா எப்படி பசி எடுக்கும்? இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இளம் பெண்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து உடற்பயிற்சி என்பது இயல்பாக உங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளுங்கள். இந்த ஜிம்முக்கு போய் நீங்கள் உடற்பயிற்சி செய்து அதை இடையிலே விட்டுவிட்டால் உடல் பருமன் கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடவில்லை என்றாலும் சரி, ஜிம் என்பது தேவையற்ற ஒன்று என்பது என்னுடைய கருத்து. இயற்கையாக ஏன் 1960களில் 70களில் இராணுவத்தில் சேர்ந்தவர்கள், காவல்துறையில் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஜிம்முக்கு போய் தான் சேர்ந்தார்களா? அல்லது இப்படி பயிற்சி வகுப்புகள் இருந்ததா? IAS படித்தார்களே, IPS படித்தார்களே, இந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாம் இருந்ததா? அப்போதெல்லாம் IAS IPS படிக்கவில்லையா? அப்போதெல்லாம் IIT இல்லையா? அப்பெல்லாம் தொழில்நுட்ப கல்லூரிகள் இல்லையா? இல்லையே. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் புரியும்படி ஒன்றை சொல்கிறேன். சினிமா என்றால் எல்லோருக்கும் புரியும். சினிமாவில் கதாநாயகனாக கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்தவர்கள் அந்த கதாநாயகி அந்த கதாநாயகன் என்கின்ற இடத்தை விட்டுவிட்டு குணச்சித்திர நடிகன் குணச்சித்திர நடிகை என்கின்ற இடத்திற்கு வரும் பொழுது அவர்கள் உடல் பருமனாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? அதை பார்த்து விட்டு முடிவு செய்து கொள்ளுங்கள், ஜிம்முக்கு போகலாமா வேண்டாமா என்று. நன்றி, வணக்கம்.